கரெக்டான ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ செம்மையான ஒரு சில அப்டேட்டோட வந்திருக்கேன். சஞ்சு சாம்சனுடைய அப்டேட் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. மறுபடியும் ஒரு ஹிண்ட் கொடுத்திருக்காருங்க. ஸோ அது போக ட்ரேட் விண்டோ அப்டேட், ரொம்ப முக்கியமா ஃபைனல் டே ஆஃப் டெஸ்ட் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டா இந்த ஒரு வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனல் வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்போ அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபைனல் டே ஆஃப் டெஸ்ட் உண்மையாலுமே இங்கிலாந்துல போய் விளையாடுறதுக்கு செம்மையா தான் இருக்கு. அண்ட் ட்ராக் ஆல்சோ பியூட்டிஃபுல்லா இருந்துச்சு. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி பவுலர்ஸுக்கு ஹெல்ப் பண்ணல, பேட்ஸ்மேனுங்களுக்கு செம்மையா ஹெல்ப் பண்ணுதுங்கிறத நம்ம சொல்லி ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லேயே இந்தியன் டீம் செம்மையா ஆடினாங்க. ஒரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா கில்லு நல்லா ஆடினாரு, அண்ட் ரிஷப் பண்ட் நல்லா ஆடினாரு, கேஎல் ராகுல் நல்லா இல்லாரு. சூப்பரான ஒரு பேட்டிங் டிஸ்பிளே அப்படிங்கிற மாதிரி காமிச்சாங்க. 470ங்கிற ஒரு ஹியூஜ் டோட்டலை போட்டாங்க. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி பும்ரா ஒரு சைடு யாருமே சப்போர்ட்டுக்கு நிற்கல. பும்ரா சைடு யாருமே வராததான் பிரச்சனையே. சிராஜ் எல்லாருமே ஓரளவுக்கு எக்ஸ்பென்சிவா போனாங்க அப்படிங்கிறத ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஜடேஜா அவர் ஒரு தனி ஒரு ஏரியாவில் பவுல் பண்ணிட்டு இருந்தாரு. அவரும் நல்லாவே பண்ணான்னு சொல்லி ஆகணும். அண்ட் செகண்ட் இன்னிங்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்களும் கிட்டத்தட்ட 460 அடிச்சதுக்கு அப்புறம் இந்த பக்கம் பேட்டிங் வந்த இந்தியன் டீம் மறுபடியும் பேட்டிங் சூப்பரா பண்ணிட்டு இருந்தாங்க. ரிஷப் பண்ட் ஒரு பக்கம் 100 அடிச்சாரு, இன்னொரு பக்கம் கேஎல் ராகுல் ஒரு 100 அடிச்சாரு, ஜட்டு செம கேமியோ ஆனாரு. ஆனா மிடில் ஆர்டர் ரொம்ப ரொம்ப வீக்குங்க. லோவர் ஆர்டரும் ரொம்ப வீக். ஃபர்ஸ்ட் எல்லாம் ஒரு 5 விக்கெட் போயிடுச்சுன்னா ஒரு ஸ்டேபிளா ஒரு 150-200 ரன் அடிக்கிற வரைக்கும் அந்த மிடில் ஆர்டருடைய கெப்பாசிட்டி லோவர் ஆர்டருடைய கெப்பாசிட்டி இருக்கும். ஆனா ஷார்துல் தாக்கூர் இன்னும் நிறைய பேர் ப்ராமிசிங்கா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கறத நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். ஜட்டு மட்டும் நாட் அவுட்டா இருந்தாரு. அப்புறம் கடைசியா ஓகே விக்கெட் போக தான் போகுதுங்கிற மாதிரி அவரும் சுத்தி கிட்டத்தட்ட குயிக் ஒரு 15 ரன்ஸ் அடிச்சாரு. ஸோ அதுக்கப்புறம் பும்ரா அவுட் ஆனதுக்கு அப்புறம் ஸோ டீம் அப்படிங்கிறது முடிஞ்சு. ஒரு 370 அடிச்சா வின் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இங்கிலாந்து கிரிக்கெட் டீம் இருக்காங்க. ஸோ 4வது நாள் ஆட்ட நேர முடிவுல 20 ரன்னுக்கு நோ லாஸ் அப்படிங்கிற ஒரு சூப்பரான ஸ்டேபிளா ஆடிட்டு இருக்காங்க. ஸோ 5வது டே தான் டிசைட் பண்ண போது இங்கிலாந்து சேஸ் பண்ணிடுவாங்களா, இல்ல இந்தியன் டீம் வந்துட்டு செமையா பவுல் பண்ண போறாங்களா, இல்ல மேட்ச் டிரால முடிய போதா அப்படிங்கிறத ஸோ இன்னைக்கே நைட் ஒரு 11 மணி 11:30க்குள்ள தெரிஞ்சிடும். பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா ட்ரேட் விண்டோ அப்டேட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜூலை 5 ஸ்டார்ட் ஆக போகுது கைஸ். ஸோ இதுக்கப்புறம் நிறைய ட்ரேட் விண்டோ அப்டேட் பார்க்கலாம். ஆர்சிபி சைட்ல இருந்து தான் இன்னும் எந்த விதமான விஷயமே வரல. ஸோ விமன்ஸ் பிரீமியர் லீக் வந்துட்டு தொடங்க போறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஸோ அடுத்த வருஷம் ஜான்வரியில வரும். ஸோ அதற்கான முன்னேற்பாடுகள், ஸோ அதற்கான ட்ரேட் விண்டோ அப்படிங்கிற மாதிரியும் ஸோ அந்த சைடும் போயிட்டு இருக்கு. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் என்னதான் அவங்களுடைய அந்த ஃபியூச்சர் அப்படிங்கிறது இன்னும் கேள்விக்குரியது. அவங்களுடைய சைட்ல இருந்து ஒரு இன்சைட் ரிப்போர்ட் எந்த விதமான நியூஸுமே லீக் ஆகல. இந்த வாரத்துல ஓவராலா அவங்களுடைய முடிவு என்ன அப்படிங்கிற விஷயம் வெளியில வரும்ங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்சிபி பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேர் கமெண்ட்ல சொல்லலாம். இன்னும் நிறைய பேர் ஆர்சிபியோட அப்டேட் கேட்டிருக்கீங்க. பேன் எல்லாம் ஆகாதுன்னு சொல்றீங்க. பட் இருந்தாலுமே இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா ஆர்சிபி தான் அதுக்கு காரணமா இருந்தா கண்டிப்பா பேன் தான், அதுல மாற்றமே கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த பரேட் நடக்கிறதுக்கு யாருமே அலோவ் பண்ணாதப்போ ஆர்சிபி தான் ஃபோர்ஸ் பண்ணாங்கிறதான் போலீஸ் தரப்புல இருக்கக்கூடிய வாதம். ஸோ இது மட்டும் இல்லாம நிறைய பேர் ப்ரோ அந்த ஃபிளைட் ஒரு விஷயம் நடந்தது பாத்தீங்களா, அதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேட்டிருக்கீங்க. அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லை கைஸ். அது கவர்மெண்ட் மிஸ்டேக், அதை பார்த்துக்குவாங்க. ஸோ அது வேற விஷயம், அதை கிரிக்கெட்குள்ள இருக்க வேண்டாம். ஸோ இதுவும் கிரிக்கெட்குள்ள வராது. பட் இருந்தாலும் ஏன் வந்தது அப்படின்னா அந்த டிராஃபி செலிப்ரேஷன் 11ஆம் தேதி நடந்த அந்த ஒரு சம்பவம் தான் எல்லாத்துக்குமே காரணம். அதுவும் கிட்டத்தட்ட போலீஸ் கவர்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி தான் போயிருக்கும். ஆர்சிபியா உள்ள வந்ததுக்கு காரணமே அவங்க ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொன்னது மட்டும்தான் காரணம். அதுக்கு தகுந்த மாதிரி இவங்கள ட்விட்டும் போட்டிருக்காங்க, இன்ஸ்டாகிராம்லயும் அந்த போஸ்ட் அப்படியே இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன முடிவு அப்படிங்கறது ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும். பாசிட்டிவா வரணுங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. விமன்ஸ் ஐபிஎல்லும் பின்வாங்கிறத பார்த்தா மேபி அந்த பிரான்சைஸையும் பார்த்தோம் அப்படின்னா தடை செய்வாங்களா என்ன அப்படிங்கிற மாதிரி தெரியல. ஸோ அதுவும் ஒரு மாதிரி நியூஸ் தான், மிக்சடு நியூஸ் தான் வந்துட்டு இருக்கு. எஸ் அப்கோர்ஸ் எல்லாமே ரூமர்ஸ் தான், இன்னும் அஃபீஷியலா வரல. இந்த வாரத்துல முடிவு தெரிஞ்சிடும். அண்ட் ஃபைனலா சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே அப்டேட். ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசா அப்டேட் கொடுத்துட்டு இருக்காருன்னு சொல்லி ஆகணும். இப்ப என்ன ஆச்சு அப்படின்னா சஞ்சு சாம்சனுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு அண்ட் பிசியோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ராஜாமணி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். அஸ்வின் அவர்கள் கூட எல்லாம் சேர்ந்து நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணியிருப்பாரு, நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. செம ஃபன்னியா பேசுவாரு. அண்ட் ஃபேப் டு பிளஸி நிறைய பேருக்கு பயங்கர ஃபிட்னஸ் ட்ரைனரா இருந்திருக்காரு. எப்படி புஷ் பண்ணணும், எவ்வளவு தூரம் நீங்க இது பண்ணணுங்கிற மாதிரிலாம் ஃபேப் டு பிளஸி நிறைய பேரை வந்துட்டு ட்ரைன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிப்பட்டவர் சஞ்சு சாம்சன் கூட ரொம்ப க்ளோஸ். ஏன் அப்படின்னா ஆர்ஆர்ல இருக்கிறாரு. அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமா ஆர்ஆர்ல சஞ்சு இருந்தாரு. எப்பவுமே 2 பேர் பேசிக்கும் போது அந்த ஒரு கிட்டத்தட்ட பிங்க் கலர் ஹார்ட் தான் போடுவாங்க. ஸோ இந்த தடவை அவரோட போஸ்ட்டுக்கு கீழே அவர் ஒரு பிக்சர் எடுத்திருக்காரு, சூப்பரா இருக்குன்னு போட்டு எல்லோ கலர் ஹார்ட் 3 போட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் இப்போ வைரலா போயிட்டு இருக்கேன். திடீர்னு ஏன் எல்லோ ஹார்ட், பர்டிகுலரா ராஜாமணி எங்கேயுமே கிட்டத்தட்ட இந்த எல்லோ ஹார்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணதில்லை. இப்போ அவரோட கமெண்ட் செக்ஷன்ல கிட்டத்தட்ட கீழே போடும்போது ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ ட்ரேட் விண்டோ ஜூலை 5 ஓப்பன் ஆன உடனே ஃபர்ஸ்ட் பரபரப்பா இருக்க போற விஷயம்
சஞ்சு சாம்சன் டு சிஎஸ்கே இந்த ட்ரேடு தான், அதில் மாற்றமே கிடையாது. அது மட்டும் நடந்தால் சிஎஸ்கே பக்காவான ஒரு சைடாக மாறிடுவாங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, மேலே ருத்ராஜ் கைக்வாட் அண்ட் ஆயுஷ் மாத்ரே, ஒன் டவுனில் சஞ்சு சாம்சன், அதுக்கப்புறம் உர்வில் பட்டேல், அதுக்கப்புறம் டெவால் பிரேவிஸ், அதுக்கப்புறம் சிவம் தூபே, அதுக்கப்புறம் ஜட்டு அண்ட் ரொம்ப முக்கியமாக எம்எஸ் தோனி, இன்னொரு கிட்டத்தட்ட ஒரு நல்ல ஒரு ஃபாரின் ஹிட்டர், அப்படி இல்லைன்னா ஆல்ரவுண்டர், ஒரு கேமரூன் கிரீன், ஒரு ஹாரி ப்ரூக், இந்த மாதிரியான பிளேயர்ஸ், அப்படி இல்லைன்னா ஒரு பிரேஸ்வெல், இந்த மாதிரி ஸ்பின்னிங் ஆல்ரவுண்டர், இந்த மாதிரி இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பிளேயரை மட்டும் எடுத்து போட்டுட்டோம்னா இன்னுமே டீம் சூப்பராக இருந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறதா நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ தட்ஸ் வீடியோ கைஸ். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறதாத்தையும் தாராளமாக கமெண்ட்ல சொல்லலாம். தொடர்ந்து அப்டேட் சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.